வணக்கம் அண்ட் வெல்கம் டு உட்கார வச்சா ரூமில் கொல்லி வந்து ஃபஸ்ட்டு நைட்டு ஸ்டே இல்லைடா நார்மலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நைட்லாம் என்ன சொல்கிறேன்? ஆமாம், முதல் இரவு. கொல்லிமலை பொறுத்த வரைக்கும் 2 விஷயந்தான். நீங்கள் அதை டூரிஸ்டாக ஜாலியாக பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா அது ஒரு பாசிட்டிவ் செம்ம ஃபீலு. நீங்கள் அமானுஷமாகவோ ஏதாவது ஒரு விஷயத்தை தேடி வந்தீங்கன்னா இட்ஸ் அ டேஞ்சரஸ் ஃபெலோ. கொல்லி வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக அரப்பிலேஷோ எல்லா வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. சரி நைட்டு சும்மா இருக்கிறோமே ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாலாம் இல்லை, இங்கே இருக்கிற விஷயத்த. ஆமாம், ஆக்சுவலாக நாங்கள் வீடியோஸில் சொல்லியிருப்போம். சரி ஒரு மாதிரி ஹாண்டடாக திகிலாக ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திகில் கதை பேசலாம். பேசலாம். கொல்லிமலையோட ரகசியங்கள் அது எப்படி எப்படி இருக்குது, எங்களுக்கு தெரிஞ்ச என்னது ரகசியம், எங்களுக்கு இது என்ன தெரிஞ்சது. நம்ம இங்கே கொல்லிமலையில் இருக்கிறோம். இப்போ கொல்லிமலையில் ரூமில் மணி பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று பேசிட்டு பார்த்தா அதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் ராஜா இருப்போம். நீ மனப்பாடம் பண்ணது சொல்லிட்டு நான் மனப்பாடம் பண்ணது அது ஒன்று இருக்குது. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் ஏர்பின் பெண்ட் வந்து இதுதான், கொல்லிமலை தான். மூலிகைக்கான பஞ்சமே இல்லைங்க. இது வந்து ஒரு ஹெர்பல் இது பவர் ஸ்டேஷன் மாரி சொல்லுவாங்களா. இப்போ அணுக்கது இது சொல்லுவாங்களே அந்த மாதிரி பவர் பிளான்ட்னுவாங்கள்ல, பவர் பிளான்ட் மாரி. ஆனால் இதையும் ஒருத்தர் வந்து கட்டி ஆண்டிருக்காரு. ஆமாம், வல்வில் கடையெழு வல்லர்களின் ஒருவர் வல்வில் ஓரி. அவர் தான் இந்த இதை ஆண்டவர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோயில், அது அவர் தான் கட்டினாரு. ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி அது அவர் கட்டல, அது இயற்கை கொடுத்தது. 8 கை அம்மன் கோயில் இருக்கு. மாசி பெரியசாமி தான் இருக்கிறதுலே நம்மளை பயம்புத்த போற இடம். ஆக்சுவலாக நாங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்து தான் நான் பிளான் போட்டிருந்தேன். அதுவும் இல்லாமல் இங்கே டிரான்ஸ்போர்ட் வந்து பெரிய மைனஸ். ஆமாம், ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஊருக்கு வரீங்கன்னா நீங்கள் அதான் முன்னாடி வீடியோலாம் சொன்னேன், நாமக்கல் எதனா வண்டி ரெண்ட் எடுத்துக்கோங்க. ரெண்ட் எடுத்துட்டோ ஏதாவது நீங்கள் ஒரு காரோ ஒரு 2 வீலரோ அந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே இப்போ என்னன்னா நீங்கள் பஸ்ஸோ டிரான்ஸ்போர்ட்டில் வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது, வண்டி பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க, சித்தர் குகைகளும் இருக்குதுன்னு சொல்லப்படுது. நம்ம இந்த அருப்புலேஸ்வரர் கோயில்லையே வந்து பார்த்திங்கன்னா வந்து 18 சித்தர்களோட சிலை இருக்கும். அவங்க 18 சித்தர்களுக்கு ஒரு குரு ஒருத்தர் இருக்கிறார். அவங்களாம் இன்னமும் இங்கே கொல்லிமலையில் தான் இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு வந்து இங்கே இயற்கையாக காற்றுல கலந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது இந்த மலையில். நம்ம எதனா ஒரு இடத்துல தவறுதலாக போயிட்டாலோ இதுவானாலும் அவங்க வந்து நம்மளை வழிகாட்டியாக கூட்டிகிட்டும் வராங்க. நீங்கள் எந்த பாசிட்டிவாக நம்ம நல்ல எண்ணத்தோடு இந்த மலைக்கு வந்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு, நாங்கள் பாசிட்டிவாக வந்தோம், எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்குது. ஃபஸ்ட்டாக நடந்தது. நாளைக்கு நீ நெகட்டிவாக பேசுகிறோம், நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியல. ஒன்றும் நடக்காது. ஆக்சுவலி என்னன்னா நம்ம சரி கொல்லிமலையோட ரகசியம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுறது. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கே அது என்ன ரகசியம் ரொம்ப தெரிய மாட்டேங்குது. ஆமாம், ஆக்சுவலாக இங்கே நீங்கள் சித்தர்கள் 18 சித்தர்கள் ஆபரேஷனுக்குள்ளே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்களே. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு 108 சித்தர் கோகை இருக்குது, 108க்கு மேலே இருக்குது. மெயினாக 108ன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஊர் மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 10 பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் ஒரு 10க்கு மேலே பார்த்துருப்பாங்க எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும். ஆனால் மிச்சம் 100லாம் வாய்ப்பே இல்லை, எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. இந்த மலையில் தான் வந்து லில்லிபுட் அதாவது குள்ள மனிதர்கள் அவங்க இருக்கிறாங்க. அதுவும் அமாவாசை டைமில் நிறைய பேர் இங்கே. ஆக்சுவலாக நாங்கள் அமாவாசை டைமில் நாங்கள் வரல, நாங்கள் சும்மா ஜென்ரல் டைம். இதே நாங்கள் அமாவாசை இந்த பௌர்ணமி சிவராத்திரி இந்த மாதிரிலாம் நேரத்துலாம் வந்தோன்னா இந்த இடமே அப்படியே களை கட்டும்னுவாங்க. அவ்வளோ பேர் வந்து உள்ளே வந்து 8 கை அம்மன் கோயிலுக்கு வந்து குடி கேட்கறது வந்து சரி, மாசி பெரியசாமி கோயிலுக்கு வந்து வணங்குறதும் சரி, நிறைய விஷயம் வந்து பண்ணுவாங்க. அதுவும் அந்த மாசி பெரியசாமி அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு விஷயத்தை வேண்டிட்டு திருசூலத்தில் உயிரோடு இருக்க கோழி அப்படியே சொல்லிடுவாங்க. அது நமக்கு யாருன்னா எதனா பில்லி சூனியம், அதே மாதிரி இந்த இடத்துல பில்லி சூனியத்துக்கும் ஃபேமஸ். 30 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எல்லாரும் வந்து அமானுஷமான மலை அப்படின்னு சொல்லியே எல்லாரும் மைண்ட் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிடுச்சு. 30 இயர்ஸ் 30-35 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பில்லி சூனியம், ஏவல், செய்வினை விற்கிறது, எது பிளாக் மேஜிக்கு, நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் இங்கே வந்து பண்ணுவாங்க, இங்கே இருக்கிற விஷயம் பண்ணாங்கன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்பயும் அது பண்ணுறாங்க ஒரு சிலர். ஆனால் நிறைய பேர் கொஞ்சம் ஃபேக்கிங்காக ஏமாத்துறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க.
100ல் ஒருத்தர் தான் நல்ல சாமியா இருக்கு. கரெக்டாக பண்ணுவாங்க, மிச்சம் எல்லாமே ஃபேக் தான். அது இல்லாமல் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இங்கே வந்து அவ்வளோ நிறைய சொல்கிறது மூலிகைகள் இருக்குன்றாங்களே, ஆள்கொல்லி மரமும் இங்கே இருக்குது. அதாவது மனிதர்களை விழுங்கக்கூடிய மரம். ஆமாம், இது என்னடா ஜோக்காக இருக்குன்னா இல்லை, சீரியஸாக அது நான் சின்ன வயசுலேயே அது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே வந்து ஆட்கொல்லி மரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள், நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் தொலைஞ்சு போயிட்டீங்கன்னாலும் சித்தர்கள் வந்து நாயாக வந்து நாய் ரூபத்தில் ஏதோ ஒரு மனித ரூபத்துலேயும் வருவாங்க. மனித ரூபத்தில் ஏதோ ஒரு விலங்கு ரூபத்தில் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான வழி காட்டுவாங்கன்றது இந்த ஒரு இடத்துல விட்டு அதுக்கப்புறம் மறைஞ்சிடறாங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆமாம். ஆனால் ஆக்சுவலாக நான் இங்கே சித்தர், எனக்கு இந்த குள்ள மனிதர்கள் இந்தமாரி விஷயத்தெல்லாம் இங்கே பார்க்கணுன்றது ரொம்ப நாளாக ஆகுது. ஆனால் நான் இப்போ லாஸ்ட் டைம் வந்தபோது எங்களுக்கு எல்லாமே பார்த்த மாரி எனக்கு ஒரு ஃபீலு. இப்போ வந்து இப்போ எல்லாமே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டெக்னாலஜி எல்லாமே ஓப்பன் இதுவாகிடுச்சுனால பெருசாக யாருமே தெரியுது இல்லை. அப்படியே வரோம், நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸு சுற்றி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போகிறது. நாங்கள் ஆக்சுவலாக இங்கே கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணது, டிரான்ஸ்போர்ட் ஒரே காரணத்துக்காக எங்களால் பைக்கு கூட ரெண்டு கிடைக்கல. ஆமாம், பைக் எங்கே இந்த மலையில் எங்கே ரெண்டு, அது யாருக்கு என்ன கேட்டாலும் தரமாட்டுறாங்க. ஆமாம், ஏன்னா இது சுற்றி பார்க்கறதுக்கே நமக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது. சித்தரோட சித்து வேலைகள் எல்லாமே இங்கே நடக்கும். அது இரும்ப தங்கமாக்குறதும் சரி, காற்றுல பறக்கிறதோ, மூலிகை எந்த ஒரு செடி கொடுப்பாங்க, ஒரு மூலிகை சாப்பிட்டா உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாக வரக்கூடிய மூலிகைலாம் கூட இங்கே இருக்குது. சும்மா ஒரே ஒரு மருந்து, இப்போ உனக்கு கண்ணு தெரியலையா, இல்லை உனக்கு காது கேட்கலையா, இல்லையா ஏதோ ஒன்று பேச முடியல, அவங்க சும்மா ஒரு மூலிகை ஏதோ தருவாங்க. அதை சாப்பிட்ட உடனே அவனுக்கு அடுத்த நிமிஷமே அவனுக்கு உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே சரியாகி நீ கம்ப்ளீட்டாக க்யூர் ஆக. ஸோ இது எல்லாமே நீங்கள் நடந்துருக்குது. இங்கே நிறைய அதிசயங்கள் நடக்கும். ஏன்னா அது வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு லட்சத்தில் கோடியில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இந்த மலையில் ஒரு பெரிய ஒரு இது கிடைக்கும். அவங்க பேசிட்டே இருக்கும்போது எனக்கு கூஸ்பம்ஸ் ஆகுது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் சித்தர் தாண்டி இந்த வல்வில்லூரின்ற ஒருத்தர் சொன்னோம்ல, ராஜராஜ சோழனும் இந்த மலைக்கு வந்து நிறைய வாட்டி வந்து வேண்டிட்டு போயிருக்காங்க. ஆமாம், அந்த இவங்களை சிவனை இங்கே அரபலீஸ்வரர் வந்து வல்வில்லூரி வந்து கட்டினதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் அவங்க இதெல்லாம் எல்லாருமே வந்து கோயிலில் வந்து சிவனை வந்து வழிபட்டு போயிருக்காங்க. 18 சித்தர்கள் எல்லாமே சேர்ந்து. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் ஆயுள் அதை நீட்டி வாழ்கிறதுக்கும் உடம்புல இருக்க எல்லா நோயும் வந்து சரியாகிறதுக்கான ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதுவுமே இங்கே காற்றோட காற்றுல தான் அதுவும் இருக்குது. எங்கேயோ கலந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஆனால் இன்னொன்று என்னென்னா, நான் பஸ்ஸில் நாங்கள் இங்கே போயின்னு இருக்கும்போது மலை நமக்கு தெரியும். அங்கே அந்த மலையில் ஏறதே தெரியாது, வழியே ஏறுங்கள். ஆனால் அங்கே ஒருத்தர் நின்றுந்தார். நான் இவனை கூப்பிட்டு காமிச்சேன். எனக்கு ஷார்ட் சைட்னால பேச தெரியும். ஆனால் இன்னொரு இதுவில் பார்க்கும்போது ஒருத்தருங்க வந்து அதே மாதிரி மார்க் பண்ணி ஒரு வீடியோ போட்டு வச்சுருந்தாங்க. ஆமாம், நான் பார்த்தோன்னே என்ன தெரியுமா, நான் என் ஃப்ரெண்டு விஜய், சரிங்களா, நாங்கள் இதுக்கு முன்னாடி விளாக் வித் விஜய் சேனலில் வந்து இதேமாரி கொல்லிமலைக்கு வந்து வீடியோஸ் போட்டிருப்போம். சீக்கிரம் வியூ பாயிண்டோ எங்கேயோ இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது எப்படி சொல்கிறது, அந்த மலைக்கு ஒரு 2-3 மலை தள்ளி ஒரு சின்னோண்டு இவ்வளோ தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோல்டு கலரில் ஒரு சின்னதாக ஒரு வீடு இருந்த மாரி இருந்தது எங்களுக்கு. பார்க்குறோம், செம்ம ஜொலிக்குது. ஆனால் அங்கே எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அங்கே யார் அந்த மலையில் யார் அங்கே தனியாக இருப்பாங்க, அங்கே யாரா இருப்பாங்க, ஐயா அங்கே யார் இருப்பாங்க அப்படின்னு நாங்கள் வந்து பேசிகிட்டே இருந்துருக்கோம். அதெல்லாம் செமையாக இருக்கும். அதுப்பா நீங்கள் கொல்லிமலை வந்தீங்களா, இந்த நாங்கள் எடுத்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துக்குலாம் போங்க, சூப்பரான பிளேஸ். இந்த இதுக்கெலாம் பயப்பட வேணாம் நீங்கள் ஒன்றும். ஆக்சுவலாக வந்து ஆகாய கங்கை நம்ம இருந்து பார்த்தோம்ல. ஆமாம், ஆகாய கங்கைக்கு மேலே நிறைய பேர் நடந்து போவாங்க. யாருங்க, சித்தரா இல்லை யாருந்து நாங்கள் ஆகாய கங்கை மேலே. ஆகாய கங்கை மேலே பார்க்க கூட முடிய மாட்டேங்குது. கிட்ட நான் பாதி பார்த்துருப்பீங்க, பாதி தூரம் கயிறு பிடிச்சி போயிருப்போம், இன்னும் போக முடியல என்னால். பின்னாடி தள்ளுது. அந்த அருவிக்குள்ளே ஒரு குகை போகுது. ஆமாம், அது தெரியுது. அங்கே வந்து கிட்ட போகும்போது தான் தெரியுது. கேமரா எங்கன்னா கையிலேருந்து எகிரிச்சுன்னா அவ்வளோ ஃபுட்டேஜ் போட்டு, அதனால் நான் ரிட்டர்ன் வந்து இவன் கையில் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் விளையாடி இருந்தேன் போயிட்டு. ஆனால் உண்மையிலேயே அங்கே போகும்போது அப்படி ஒரு ஃபீல் ஒன்று வரும். அதை நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண, நேரில் நிறைய பார்க்க முடியும். ஆக்சுவலாக எங்கள் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மூலிகை காற்றுகளோட நம்ம இங்கே நான் இன்னைக்கு போயிட்டு அந்த இடத்துல இருந்துட்டு வந்தேன்றதுக்கு. ஓகே, இந்த மலைக்கு ஏன் கொல்லிமலை அப்படின்னு பேர் வந்ததுன்னா, கொல்லிப்பாவை, அதாவது எட்டுக்கை அம்மன் சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து கொல்லிப்பாவைன்றது ஒரு பேர். ஆமாம், அது சித்தர்களால் வச்ச பேர். இங்கே அரக்கர்கள்லாம் ஒரு டைமில் வந்துருக்கப்போ அவங்க சித்தர்கள்லாம் வேண்டும் போது அவங்க வந்து வதம் செஞ்சு அந்த இதுக்கு இந்த மக்களை, இந்த ஊர் மக்களை காப்பாற்றுறதா அந்த இந்த இடத்தோட ஐதீகம். ஸோ
அதனால தான் சித்தர்கள்லாம் கேட்டனால இந்த ஓகே இந்த இடத்த பாதுகாக்க அவங்க இங்கேயே இருந்துட்டாங்க. அவங்களோட அந்த பேரையே தான் வந்து இது கொல்லிமலையாக உருவாயிடுச்சு. அவங்க எட்டுக்கை அம்மனா நம்ம எல்லாம் பார்க்குறோம். ஆமாம், இப்போ கொல்லிப்பாவை அதனால கொல்லிமலைன்னு வந்தது. அதுக்கு அவங்களோட கோயில் தான் எட்டுக்கை அம்மன் கோயில். நீங்கள் அங்கே போய் வேண்டி உண்மையாக போய் வேண்டி கரெக்டாக நீங்கள் அங்கேயும் போனீங்கனாலே நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். என்னது இப்படின்னா நிறைய கட்டி வச்சிருக்கிறாங்க, நிறைய கம்புகள் இதுலலாம் கிளிப்ஸில் போடுவோம் பாருங்கள். ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. சித்தர்கள் வந்து உயிரோடு இருக்கான்றது நம்பப்படக்கூடிய உண்மை தகவல். அது ஆக்சுவலாக உயிரோடு இருக்காங்கன்றது உண்மை. ஏன்னா அவங்க வந்து நீண்ட ஆயுளோட கொண்டவங்க. ஏன்னா அந்த மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாம், நீண்ட ஆயுளோட உயிரோடு இருக்கிறவங்க 18 சித்தர். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உண்மையிலே சிவராத்திரி பொழுதோ ஏதோ ஒரு விசேஷ நாள் அப்போ 18 சித்தர்களும் தோண்டி கீழே அங்கே நீராடிட்டு போயிருந்தாங்கன்னா ஆகாயங்க வந்து நீராடி அங்கேருந்து கிளம்பி அவங்க தரிசனம் குகை உள்ள யோசிச்சு பாருங்க. அது உள்ள இருக்க குகை இங்கே நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இங்கே மேபி இங்கே போர்ட்டல்ஸ் கூட இருக்குதுன்னு கூட சொல்லியிருக்காங்க ஒரு சிலர்லாம். ஆமாம், வேற ஒரு டைமென்ஷனுக்கு போகிறதுக்கான நுழைவாயில் கூட இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. கொல்லிமலைன்றது ஒரு எப்போவுமே வந்து இந்த பூமி நிறைய ரகசியங்களை அடைக்கணும் பூமி தான். பூமியை தாண்டி யூனிவர்ஸ்லேயே நிறைய இருக்குது. யூனிவர்ஸ்லேயே நிறைய இது இருக்குது. ஆனால் தமிழர்களோட அந்த விஷயந்தான் வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல்லானது. ஸோ ஒரு மாதிரி ஜாலி வைப்பு. சரி, நீ ஏன் இந்த வீடியோ ஏன்டா பேசுகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் தூங்க போகிறோம். சரி, சரி வந்ததுக்கு கொல்லிமலை பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறோம். நீங்கள் உண்மையிலே ஜாலியாக வந்து வைப் பண்ணிட்டு டூரிஸ்ட் பிளேஸாக வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். இல்லை நான் ஒரு மிஸ்ட்ரியை சால்வ் பண்ண போகிறேன், நான் ஒரு விஷயத்தை தேடி போகிறேன், சித்தர்களை தேடி போகிறேன், அதெல்லாம் பார்த்து போங்க. அதெல்லாம் பார்த்து கைடெலாம் இல்லாமல் போயிடாது. யோசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான இது வச்சுட்டு, ஏன்னா நாங்கள் ஒரு ரூமுக்கு வெடிகாலில் நடக்கும் போதே மிஸ் ஆகுறோமானே பார்த்துட்டு போகிறோம். ஆமாம், யாரும் ஆனால் எங்கள் பின்னாடி யாரும் வரா மாதிரியே எங்களுக்கு தோணிருந்தது. அது எனக்கு ஆனால் இன்னொன்று அப்பப்போ திரும்பி பார்க்குற யாருக்கு இன்னொரு விஷயம், வனவிலங்கு இல்லாத ஒரே மலை கொல்லிமலை. பார்த்துக்கோங்க, ஒரு வனவிலங்கு கூட எங்கே கிடையாது. ஒரு வனவிலங்கு கூட கிடையாது. இல்லாத ஒரே மலை கொல்லிமலை தான். ஏன்னா எந்த ஃபாரஸ்ட் ஆனாலும் எத்தனை இருந்தாகணும், ஒன்றுமே கிடையாது. புலி ஏதாவது இருக்கணும்ல. ஸ்னேக் கூட கிடையாது. ஸ்னேக் உண்டு, பாம்பு இருக்கும், வனவிலங்கு வைல்ட் அனிமல்ஸ். அப்போ பார்த்துக்கோங்க, வைல்ட் அனிமல்ஸ் இதை சுற்றி ஏதோ ஒன்று இருக்குது அதுன்றது உண்மைதான். ஆமாம், வைல்ட் அனிமல்ஸ் இந்த மலையை சுற்றியே கிடையாது. இந்த மலையில் ஏகப்பட்ட மூலிகை இருக்குங்க, கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ மூலிகை இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஆனால் இங்கேருந்தே நிறைய விஷயத்தை தேடி ரிசர்ச் பண்ணி இங்கேருந்து சில மூலிகைலாம் கண்டுபிடிச்சி தான் நமக்கு மெடிசன்ஸாக சில இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ கொல்லிமலை ஜாலி பிளேஸு, நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நான் 2வது வாட்டி கொல்லிமலை, ஃபஸ்ட்டு டைமு. அவ்வளோதான் வீடியோ. ஆசிர மறக்கையா வேறு எதாவது சொல்லுவோம். போதும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆமாம், டிங் டிங் பெல் ஐக்கான்.